ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மகா இருந்துட்டு சிந்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி, இன்னும் ஒரே ஒரு வாரத்தில் உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தனா இல்லையான்னு பாருடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு கொசுவலி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னோட ரூமில் யார் வச்சதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் செஞ்சது டாக்டர் தான். டாக்டர் செஞ்சது இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தா கண்டிப்பாக அன்னபூர்ணியத்தை ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்கன்னு தான் நான் இந்த விஷயத்த அவங்க யாருக்கிட்டையுமே சொல்லலை. இது கண்டிப்பாக டாக்டர் என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அது அன்னபூர்ணியத்துக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க மனசு மாதிரி என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மகாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இங்கே பாருங்கள், இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் அன்னபூர்ணியத்தையே நான் தான் அவங்க மருமகன்னு அவங்க வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த வீட்டுக்குள்ளே நான் வருவேன்னு நீங்கள் நினைக்கல, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் தானே நான் இருக்கேன். பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நினைச்சதை நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த மகா இருந்துட்டு, போடி போ, நீ எத்தனை நாளைக்கு இப்படியெல்லாம் சவால் விட்டுட்டு போறேன்னு பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துறது தாண்டி என்னோட வேலையே அப்படின்னு மகா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம இசைக்கையும் ஐஸ்வர்யாவும் வராங்க. இங்க பாருமா சிவானா, அந்த சிந்து பக்கம் நிறைய தாம்மா சாஞ்சுக்கிட்டு இருக்காரு. உன்னோட ரூம்ல இருந்து அந்த கொசுவலி எடுத்துட்டு போயிட்டு அந்த சிந்து ரூம்ல போட்டு வச்சிருக்காரு. எனக்கு கோவமா வருதுமா நினைச்சாவே. எப்படிம்மா அண்ணனுக்கு இப்படி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு? எனக்கு நினைச்சாவே அருவருப்பா இருக்குதுமா. இங்க பாருடி, என்னடி பண்றது? அந்த சிந்து அப்படி மயக்க வச்சிருக்கா. கண்டிப்பா சிவாவோட மனசை எப்படியாவது மாற்றி அந்த ஸ்னேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்ம சிவாவோட வாழ்க்கையே நல்லா இருக்கும். நீ கவலைப்படாத மா. ஸ்னேகா நம்ம 3 பேரையும் பார்க்கறதுக்காக வர சொன்னாமா. நம்ம கிளம்பலாமாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா, ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் யசிகி, இவங்க 3 பேருமே ஸ்னேகாவை பார்க்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பைரவியும் ஆறுமுகமும் வெளியே கிளம்புறாங்க. வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து சிவா வராங்க. வந்த உடனே நம்ம சிந்து இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க டாக்டரே, நீங்கள் தான் எனக்காக அந்த கொசுவலி எடுத்துகிட்டு வந்து ரூமில் போட்டிங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இந்த பண்ணது அன்னபூர்ணியத்தைக்கிட்ட நான் ஏன் சொல்லலைன்னு நீ பார்க்குற தானே. அன்னபூர்ணியத்தை ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க இந்த விஷயத்த சொன்னால். நீங்கள் அவங்க பேச்சை கேட்குறவங்களாச்சு. அவங்க என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்காக இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக உங்கள் மனசு ரொம்ப வருத்தப்படும். அதனால தான் இந்த விஷயத்த எதுவுமே சொல்லலை. எனக்காக நீ எதுவுமே பாவம் பார்க்காத டாக்டரே. நான் கண்டிப்பாக அன்னபூர்ணியோட அத்தை மனசை மாற்றி நான் உன் கூட வாழ ஆரம்பிப்பேன். நீ கவலையப்படாத. நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு டாக்டரே அப்படின்னு சொல்லவும், சிந்து, நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல சிந்து. நீ எப்படியாவது நீ என்னோட பெரியம்மா மனசை மாத்திருவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு டாக்டரே, உனக்கு என்ன டவுட்டாக இருக்கா? நீ கவலையே படாத, கிளம்பு. நான் கண்டிப்பாக உன்னோட மனசு, அதாவது அத்தையோட மனசை மாற்றி உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னபூர்ணி கீழே வராங்க. கீழே வந்த உடனே சிவா அப்படின்னு சொல்லி கத்தவும், அதுக்கப்புறம் நம்ம சிவா கீழே வராங்க. கீழே வந்த உடனே, இங்கே பாரு சிவா, எதுக்காக இவ கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இவ கூட பேசுறத நிறுத்திட்டு முதல்ல நீ வேலையை பாருப்போ. இங்கே பாருடி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட யார் கூடயுமே பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னா இல்லையா? எதுக்காகடி சிவா கூட பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, என்னோட புருஷன் கூட தானே நான் பேசுறேன். என்னோட புருஷன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சிந்து கேட்கவும், இங்க பாருடி, உன்னோட புருஷன் அவன். இங்க பாருடி, என்னோட பையன்டி அவன். இனிமே அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்க பாரு சிவா, உனக்கு வேலை இருக்குல்ல, நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை அனுப்பி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி கீழே வராங்க. வந்த உடனே நம்ம அன்னபூர்ணி கிட்ட, மா நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு நம்ம காயத்ரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அன்னபூர்ணி நம்ம சிந்து 2 பேரும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கிற காரணம் என்னன்னா, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என் பையனோட வாழ்க்கை இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணம் நான் ஆயிட்டேனே. நான் அப்போ மட்டும் என்னோட பையனோட பேச்சை கேட்டிருந்தா கண்டிப்பாக என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்காதே. கடவுளே, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்தேன்? என் பையன் ரொம்ப பாவம், நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தப்பானே ஒவ்வொரு நாளும். அப்படி ஒரு வேதனையை என்னோட பையனுக்கு கொடுத்துட்டேனே நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப நடந்தே நினச்சி அவங்க மனசை
அவங்களே காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் போக போக அவங்களுக்கு உடம்புல வலி ஏற்படுது. அதாவது நெஞ்சு வலி. அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐயோ! எம்மான்னு ஒரே ஒரு கத்து தான் கத்துறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து ஓடி வராங்க. ஓடி வந்து நம்ம அன்னபூர்ணிகிட்ட, "அத்தை என்னாச்சு அத்தை?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருடி, என்ன தொடாத, முதல்ல இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்லவும், "அத்தை என்னாச்சு அத்தை, சொல்லுங்க அத்தை" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு நெஞ்சு வலி தாங்க முடியல. ஐயோ எம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு சிவாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவாவும் ஃபோனவே எடுக்க மாட்றாரு. அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் யாரையும் எதிர்பார்த்தா வேலையே ஆகாது, நம்மளையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணியை தோளில் போட்டு தூக்கி அப்படியே ஓடுறாங்க. ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. "இங்கே பாருங்கள் டாக்டர், என்னோட அத்தைக்கு நெஞ்சு வலியா, நீங்கள் தான் பார்த்து என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் டாக்டர். என்னோட அத்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. "மா நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கம்மா, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நாங்கள் செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்கிறோம்" அப்படின்னு நம்ம அன்னபூர்ணிக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இசிஜி எடுக்கிறாங்க. இசிஜியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்த உடனே இசிஜியில் சேஞ்சஸ் இருக்குது. அவங்களுக்கு மைல்டு அட்டாக் மாதிரி வந்திருக்கு. இதை பார்த்த டாக்டர் வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக சிந்துக்கிட்ட வந்து, "இங்கே பாருங்கம்மா, அவங்களுக்கு மைல்டு அட்டாக் மாதிரி வந்திருக்கு. இனிமேல் ஷாக் ஆகிற விஷயம் ஏதாச்சும் நடந்தால் கூட அவங்கள கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. நீங்கள் அவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இவங்களுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே எழுதி கொடுக்குறேன். நீங்கள் இவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சிந்து வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. "ஐயோ அத்தை, உங்களுக்கு போய் இந்த நிலைமை, டாக்டருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி தானே நீங்கள் ஃபீல் பண்ணி இப்படி உங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க அத்தை, நான் உங்களை பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே, "அத்தை இப்போ எப்படி இருக்கு அத்தை? இருங்க, உங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வரேன், சாப்பிட்ட உடனே நீங்கள் டேப்லெட் போடணும்" அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணிகிட்ட வச்சு, இங்கே பாருங்க அத்தை, இந்தாங்க அத்தை, சாப்பிடுங்க அத்தை" அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், இதை கேட்டு பார்த்த உடனே நம்ம அன்னபூர்ணி ரொம்பவே கோவப்படுறாங்க. "முதல்ல நீ இங்கேருந்து போடி, உன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குடி. இங்கே பாருங்க அத்தை, அதெல்லாம் நீங்கள் முதல்ல ஓரமாக வச்சுட்டு இப்போ உங்கள் உடம்ப மட்டும் பாருங்க அத்தை. இப்போ நீங்கள் மாத்திரை போட்டே ஆகணும், முதல்ல சாப்பிட்டு மாத்திரை போடுங்க அத்தை" அப்படின்னு சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்றாங்க. நம்ம அன்னபூர்ணியும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு டேப்லெட்டும் போடுறாங்க. "இங்கே பாருங்க அத்தை, வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். இங்கே பாருடி, நீ இந்த உதவி பண்ணிட்டேன்றதுக்காக நான் உன்னை மன்னிச்செல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்கத்த, நானும் அதை நினச்செல்லாம் பண்ணலை, முதல்ல வாங்கத்த வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மகா வீட்டில் இருக்கிற எல்லாருமே அன்னபூர்ணியை தேடி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னபூர்ணியை நம்ம சிந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்து பைரவி இருந்துட்டு உடனே ஓடி போய், "அத்தை என்னத்தான் ஆச்சு? நான் உங்களை ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருந்தேன், உங்களை ஆளவே காணோம், உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டீங்க, என்னாச்சு அத்தை?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லை பைரவி, எனக்கு நெஞ்சு வலி பிடிச்சிக்கிச்சா, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். அத்தை நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அத்தை, நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல. வீட்டில் யாருமே இல்லை பைரவி, நான் என்ன பண்ணட்டும், இவ தான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனா" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆறுமுகத்தையும் பைரவியும் தனியாக மீட் பண்ணி நம்ம சிந்து இருந்துட்டு, "இங்கே பாருங்கள், அத்தைக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு. இனிமேல் அவங்கள எந்த ஒரு விஷயத்துலையும் ஷாக் ஆகாமையோ அதிர்ச்சியான விஷயத்தையோ சொல்லாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து இருந்துட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட ஆறுமுகம் இருந்துட்டு, "இங்கே பாத்தியா பைரவி, உங்கள் அக்காவோட மனசு இதுதான். ஆனால் உங்கள் அக்காவோட மனசை யாருமே புரிஞ்சுக்காமல் இப்படி அவளை எல்லாருமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பைரவி இருந்துட்டு, "இங்கே பாரு, இதெல்லாம் பண்ணாவ மன்னிச்சிருவாங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட திட்டம் என்னன்னு தெரியாமே நீ பேசிக்கிட்டு இருக்காத, முதல்ல இங்கேருந்து போ. உங்ககிட்ட இருந்து எப்போ நான் விடுதலை வாங்கிட்டு போகிறனோ அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். முதல்ல இருந்து இங்கே போ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி இருந்துட்டு ஆறுமுகத்தை அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே பதறி போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே, "பெரியம்மா, என்ன பெரியம்மா ஆச்சு? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல பெரியம்மா" அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா இருந்துட்டு நம்ம
அன்னபூர்ணியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அன்னபூர்ணியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்க பெரியம்மா, இனிமேல் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகக்கூடாது. நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. எதை பற்றியும் ரொம்ப யோசிக்காதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா சிவா, உன்னோட வாழ்க்கையை பற்றி தான்ப்பா நான் எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். உன்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தானே காரணம். இப்படி ஒரு பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனாடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எதுக்காக அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், இனிமேல் உங்களோட ஹெல்த் மட்டும்தான் முக்கியம். இனிமேல் அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம சிந்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிந்து, என்னோட பெரியம்மாவை காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிந்து அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு டாக்டரே, நான் இந்த குடும்பத்தில் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். நீ கவலைப்படாத டாக்டரே, கண்டிப்பாக ஒரு நாள் அன்னபூர்ணி அத்தை ஏற்றுப்பாங்க. அவங்க ஏற்றுக்கிற வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன். நீ கவலையப்படாத டாக்டரே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சிந்து, உன்னோட நல்ல மனசை என்னோட பெரியம்மா இப்போ புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் சிந்து அப்படின்னு சொல்லி நம்ம சிந்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கவும், இங்கே பாரு டாக்டரே, அப்படி கேட்குறது இருந்தால் நான் தான் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். என்னால் தானே உங்கள் வாழ்க்கையே இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நின்றுச்சு. என்னை மன்னிச்சிரு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. இங்கே பாரு சிந்து, உன்னால தான் இது அதாவது என்னோட வாழ்க்கையில் நடந்த தப்பான ஒரு விஷயத்தெல்லாம் நான் புரிஞ்சுக்கினேன். உன்ன மாதிரி ஒரு மனைவி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ கவலையே படாத சிந்து. கண்டிப்பாக என்னோட பெரியம்மா உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னை வந்து அவங்க மருமகளை ஏற்றுப்பாங்க. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மகா வந்துடுறாங்க. சிவா, இவகிட்ட என்ன பேச்சு, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம சிவாவும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருடி, என்ன என்னோட அக்காவுக்கு நீ என்ன ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கியா, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் நீ கண்டிப்பாக உன்னை அதாவது ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அது மட்டும் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி ஏதாவது தப்பு கணக்கு போட்டுறாத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, கண்டிப்பாக நான் எதை வச்சியும் கணக்கெல்லாம் போடல. அந்த ஆண்டவர் இருக்கான், கண்டிப்பாக என்னையும் என்னோட டாக்டரையும் சேர்த்து வைப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு நம்ம சிந்து சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, இங்கே பாருடி, இந்த கேஸை ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கடி. இன்னும் 2 நாளில் ஸ்னேகா இந்த கேஸு ஹியரிங்க்கு வரும்னு சொல்லியிருக்கா. கண்டிப்பாக ஹைகோர்ட்டில் போயிட்டு இந்த கேஸை வாதாடி எங்கள் பக்கம் ஜெயிச்சு உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க தாண்டி போகிறேன். அதை உன்னோட 2 கண்ணால் பார்க்க தாண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிந்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஐயோ கடவுளே, ஒரு வருஷத்தில் எப்படியாவது அன்னபூர்ணி அத்தை மனசை மாற்றி நான் சிவா கூட சேர்ந்து வாழலான்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தா. ஆனால் கடவுளே, எப்படியாவது இதை நீ தான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நம்ம சிந்து ரொம்பவே உருகி சாமியை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேகா இருந்துட்டு மகாக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்க ஆண்டி, இது அன்னபூர்ணி கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இல்லை ஸ்னேகா, நான் இனிமே தான் சொல்லணும். அவன் நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கா. அவகிட்ட கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயங்களை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. போய் சேர்ந்தாலும் சேரட்டும், விடுங்க. போய் இந்த விஷயத்த சொல்லுங்கள். முதல்ல நம்ம விஷயம் ஆகிறத பற்றி தான் நம்ம பேசணும். நம்ம இந்த விஷயத்த சொல்கிறதுனால அந்த அன்னபூர்ணி போய் சேர்ந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். போய் சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மகாக்கும் ஸ்னேகா சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கே, நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேகா கிட்ட, இங்கே பாரு ஸ்னேகா, நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் இனிமேல் எதை நினச்சும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் சிந்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு சிந்துவை ஏற்றுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சிவா அவளுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க பெரியம்மா, அவளோட நல்ல மனசு புரியாமல் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டீங்க. அவள் அந்த ஒரு தப்பை தவிர வேறு எந்த தப்புமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது அவளை எதுக்காக நம்ம தண்டிக்கணும்? அவளை தண்டிக்கிற அளவுக்கு அவள் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே பெரியம்மா. நீங்கள் கண்டிப்பாக அவளை மன்னிச்சு ஏற்றுப்பீங்க. அது ஒரு நாள் நடக்கும். நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் நீங்கள்
கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கைய நான் வாழுவேன். என்னோட வாழ்க்கைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நெனச்சு தானே நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் நானு. நான் என்னோட சந்தோஷத்த சொல்றதுக்கு அளவே கிடையாது. நான் அவ்ளோ சந்தோஷமா இருக்கிறேன் பெரியம்மா. அதுவும் சிந்து மாரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய தான் அமைச்சு குடுத்துருக்கீங்க பெரியம்மா. அது உங்களுக்கே தெரியல. அது தெரியாம இப்படி தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோமே நெனச்சு நீங்க தான் ஃபீல் பண்ணிக்கிட்டீங்க. அந்த மாரி ஃபீல் பண்ணாம நீங்க என்னையும் சிந்துவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு யோசிங்க. சிந்து கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு முழு விருப்பம் இருக்கு. நீங்க தான் சிந்து மேல இருக்கிற கோவத்துல இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க பெரியம்மா. நீங்க கண்டிப்பா நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட மகா இருந்துட்டு, "சிவா என்ன முடிவு எடுத்திருக்க சிவா? நீ கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா சிவா? நம்ம வீட்டுக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணியிருக்கா அவ. அவள போய் ஏத்துக்க சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இப்படியெல்லாம் பேசுக சொல்லி கொடுத்தது யாரு? அவ தானே பேச சொல்லி கொடுத்தா" அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு, "அம்மா நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்கம்மா. நான் பெரியம்மா கிட்ட பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு சிவா, நான் உன்னை பெத்தவடா. நான் உன்னோட வாழ்க்கையில தலையிடக்கூடாதுன்னு எப்படிடா சொல்ற நீ? நான் உன்னோட வாழ்க்கைக்கு நல்லது தாண்டா பண்ணுவேன். கல்யாண மண்டபத்துல உன்கிட்ட நான் எத்தனை முறை சொன்னேன். அந்த அந்த அன்னபூர்ணி அதாவது அக்கா உங்ககிட்ட கூட நான் நிறைய டைம் சொன்னேன்லக்கா, நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு. நான் என்னோட பேச்சை நீங்க அப்ப கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்து என்னோட பையனுக்கு ஒரு பெரிய கேவலத்தையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. இனிமேலாவது என்னோட பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க பாருங்க. எப்படியாவது அந்த சிந்துக்கும் சிவாக்கும் எப்படியாவது டிவோர்ஸை வாங்கி கொடுத்துருங்க. இந்த கேஸ் ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணியிருக்கான். ஸ்னேகா இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னா. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 நாள்ல இந்த இந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது. இந்த கேஸை எப்படியாவது நம்ம பக்கம் ஜெயிக்க வச்சிடணும்னு ஸ்னேகாவோட அப்பாவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கவலையே படாதீங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம சென்னைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, எதுக்காக நீங்க ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணுங்க? என்னோட விருப்பம் இல்லாம நீங்க எப்படி இதெல்லாம் பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடா, நீ கையெழுத்து போட்டிருக்க. நீ கையெழுத்து போட்டிருக்கறனால கண்டிப்பா எங்க இருந்தாலும் இந்த கேஸை எடுத்துப்பாங்க. நீ கவலைப்படாத சிவா, உன்னோட வாழ்க்கை நல்லபடியா வாழ்றதுக்கு நான் ஏற்படுத்தி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம மகா அதாவது அன்னபூர்ணி இருந்துட்டு குழப்பமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு, "இங்க பாருங்க பெரியம்மா, நான் பேசினதெல்லாம் நீங்க தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிந்து இருந்துட்டு மகா சொன்னதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா வராங்க. "இங்க பாரு சிந்து, நீ எத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு சிந்து? நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு டாக்டரே, எப்படியாவது அன்னபூர்ணி அத்தையோட மனசை மாத்தி உன் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குது. அந்த 1 வருஷத்துக்குள்ள எப்படியாவது அன்னபூர்ணியோட மனசை மாத்தி நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னோட அம்மா ஹைகோர்ட்டில் எங்கேயோ அப்பீல் பண்ணியிருக்காங்களாமே. ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி இப்போவே உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டரே. இங்கே பாரு டாக்டரே, எனக்காக நீயும் பேச மாட்ட. நானும் எப்படி வாதாடணும்னு எனக்கும் தெரியாது. எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல டாக்டரே. எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது டாக்டரே" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு சிந்து, நீ பயப்படாத சிந்து. கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. இப்போ நம்ம நினச்சது எதுவுமே நடக்காம தானே இருக்குது. அதே மாதிரி நீ இப்போ இது நினைக்கிறதும் நடக்காது. நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்னேகா வராங்க. வந்த உடனே நம்ம மகா இருந்துட்டு ஸ்னேகா கிட்ட போயிட்டு, "ஸ்னேகா சொல்லு ஸ்னேகா, நான் அந்த சிந்து கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா ஆண்டி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அதுக்கு என்ன, வா நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்து நம்ம அதாவது சிந்து ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம சிவா இருந்துட்டு நம்ம சிந்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம சிந்துக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்த சிவா இருந்துட்டு அதாவது ஸ்னேகா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. "சிவா, என்ன சிவா பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக அவ கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க? அவ கையை பிடிக்கிற அளவுக்கு அவ பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. முதல்ல அவ கையை விடு சிவா" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, இங்க பாரு சிவா, எதுக்காக இவ ரூம்க்கெல்லாம் வந்த நீ? இவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அக்கா சொல்லியிருக்காங்களா இல்லையா? அன்னபூர்ணி அக்காவோட
பேச்சை மீறி இப்படி வந்து இவ கூட பேசிக்கிட்டுக்கே, முதல்ல இருந்து இங்கேருந்து எழுந்து போ சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே தெரியாமல் அங்கேருந்து எழுந்து நம்ம சிவா இருந்துட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேகா இருந்துட்டு சிந்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி, இன்னும் 2 நாளில் உனக்கும் சிவாக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. இன்னும் 2 நாள் மட்டும்தாண்டி நீ இந்த வீட்டில் இருப்ப. கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு நான் எப்படியாவது உன்னை துரத்த வேண்டி, இந்த வீட்டில் உன்னை விட்டு வைக்கவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு ஸ்னேகா, நான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு இங்கே யாருமே நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன். வந்து இந்த வீட்டுக்கு என்னை வீட்டுக்கு உள்ளவே விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டேன். அதே மாதிரி தான் கண்டிப்பாக அன்னபூர்ணியோட அத்தை மனசை மாற்றி நான் சிவா கூட சேர்ந்து வாழுவேன். நீ என்னை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணாத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சிந்து இருந்துட்டு ரொம்பவே தெளிவாக பேசவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது ஸ்னேகா இருந்துட்டு, என்னடி ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியோ, உன்னோட பயம் உன்னோட முகத்திலேயே தெரியுதுடி. அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கலாமா? இன்னும் 2 நாள் தாண்டி, அந்த 2 நாளுக்குள்ளே உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்புறனா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்துக்கு ரொம்பவே பயமாயிடுது. ஐயோ கடவுளே, நம்ம சிவா அதாவது டாக்டரை கூட இருந்து நம்மளை பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உன் கூட அதாவது நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு நான் டாக்டருக்கு புரிய வச்சுட்டேன். உன்னை மாதிரி ஒருத்தையை லவ் பண்ணதான் நினச்சி டாக்டரு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, கண்டிப்பாக அந்த கடவுள் எனக்கு ஒரு நல்ல வழியே விடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் நடக்கவே நடக்காது. அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவும் ரொம்பவே போல்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு மகா, எதுக்காக ஸ்னேகா இந்த வீட்டுக்கு வந்தா? இந்த ஸ்னேகா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தனா இல்லையா? எதுக்காக இவ வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, ஸ்னேகா ஹைகோர்ட்டில் இந்த கேஸை அப்பீல் பண்ணியிருக்கான்னு உங்ககிட்ட சொன்னங்கள்ல, அதுக்காக இவகிட்ட ஒரு சில விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொன்னான். அதனால தான் இவளை கூட்டிகிட்டு வந்தேன். வேறு எதுக்காகவும் இல்லை அக்கா, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பைரவி வராங்க. வந்த உடனே அத்தை, நீங்கள் டேப்லெட் போடணும் அத்தை, வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது அன்னபூர்ணியை கூட்டிகிட்டு போய் டேப்லெட் எல்லாம் கொடுத்து சாப்பிடவும் வைக்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, டைமுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடணும், அதை மறந்துட்டிங்களா? நீங்கள் அதை மறந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பைரவி அத்தையை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. பைரவி இருக்கிற வரைக்கும் அன்னபூர்ணி அத்தையை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது ஆரம்பம் வந்து, பைரவி உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன், என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே எனக்கு என்ன டிவோர்ஸ் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு பைரவி, அது மட்டும் என்னோட வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நீ ஏன் நினச்சாலும் உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன். நீ எப்படி என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறேன்னு நானும் பார்க்குறேன். உனக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உங்ககிட்ட இருந்து நான் எதுவுமே வாங்க மாட்டேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக எனக்கு இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற? இங்கே பாரு, முதல்ல இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு பைரவி, இதை பார்த்த உடனே உனக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதை நீ இந்த புடவையை நீ கட்டிட்டு வாயா, நீ எப்படி இருக்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, திரும்ப திரும்ப என்னை கோவப்படுத்திக்கிட்டு இருக்காத, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு, என்னாச்சுமா பைரவி, என்னாச்சு, ஆறுமுகம் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட வந்து, இங்கே பாருங்கள் பெரியம்மா, இப்போ எப்படி இருக்குது, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சிவா, முன்னோட அதாவது நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் சரியாகல இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பெரியம்மா, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க பெரியம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து இருந்துட்டு தனக்கான சாப்பாடை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, சிந்து சாப்பிடவே கூடாது, அவ எப்படியாவது சாப்பிட விடாமல் பண்ணணும்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த அது சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமா, என்ன ஐஸ்வர்யா, நைட்டு வந்து குடத்துல ஓட்டையை போட்டுட்டு விட்டுட்டு போனேன், அது மட்டும் இல்லாமல் நான் தூங்கக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு நீ
தூங்காமல் என்ன தூங்க விடாமல் பண்ணிட்டு இருந்தல்ல, இங்கே பாரு இனிமே இப்படி பண்ண நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டும் நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்கே பாரு நான் என்ன பண்ணேன், நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை ஒரு மாதிரி வச்சு சொல்லவும் இங்கே பாரு உன்னை பார்த்தாவே தெரியுது நீ தான் எல்லாத்தையுமே பண்ணனு, உன்னால் இந்த மாதிரியெல்லாம் பண்ண அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமாக சிவா கிட்ட போயிட்டு இங்கே பாரு டாக்டரே உன்னோட தங்கச்சி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நைட் என்னடனா நான் தூங்குற போது வந்து குடத்தெல்லாம் ஓட்டு போட்டு தண்ணியை ஒழுகு விட்டுட்டு போகிறா, அது மட்டும் இல்லாமல் என்னோடய ரூமில் கரண்ட்டு கட்டை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நான் என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு சிவா இருந்துட்டு இங்கே பாரு சிந்து நீ கவலைப்படாத, நான் ஐஸ்வர்யா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு இங்கே பாரு ஐஸ்வர்யா எதுக்காக உன்னோட அண்ணிக்கிட்ட இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்கண்ணே இவங்களை என்னோட அண்ணினாலாம் சொல்லவே சொல்லாதீங்க, இவங்க என்னோட அண்ணியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு இங்கே பாரு ஐஸ்வர்யா உன்னோட அண்ணிக்கு கொஞ்சம் கூட நீ மரியாதை கொடுக்க மாட்டியா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு இங்கே பாரு ஐஸ்வர்யா இவன் என்னோட பொண்டாட்டி, என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக அன்னபூர்ணி பெரியம்மா சிந்துவை ஏற்றுக்கிட்டு இவன் என்னோட பொண்டாட்டியாக ஆக தான் போகிறா, அது வரைக்கும் இவளுக்கு மரியாதை நீ கொடுத்து தான் ஆகணும், மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன் அவ்வளோதான் உனக்கு மரியாதை கிடையாது, அப்படியே ஒரே அரைஞ்சிருவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லவும் என்னென்ன எங்கேருந்தோ வந்தவளுக்காக உன்னோட தங்கச்சி என்னவே நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருண்ணே நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே அப்படின்னு சொல்லவும் என்ன சரியில்லை, என்ன அம்மா சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அம்மாவுக்கு நீ தான் புத்தி சொல்லணும் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, ஆனால் நீயும் இதை சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துக்காக பேசவும் சிந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம சிந்துவும் நம்ம சிவாவும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.